ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. எங்கள் இறைவா, உன்னை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும், அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுவிற்கு மாற்றமான அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளை விட்டும் செயல்படக்கூடிய அந்த மக்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத் வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத் வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத் என்பதாக ஒரு 7 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த 7 விஷயங்கள் எந்த ஒரு அடியாரிடத்துல வந்துருச்சோ அவருடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹு தஆலா எல்லா விதமான தீய விஷயங்களையும் அல்லாஹ் எடுத்துறான். எல்லா விதமான நல்ல விஷயங்களை அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான். அதுல முதல்ல அல்லாஹ் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், யாரெல்லாம் முஸ்லிமாக இருக்கிறாங்களோ, முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, சட்டம் 2 பேத்துக்குமே ஒண்ணுதான். அல்லாஹுவை அடிப்பணிதல் என்பது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்கள் தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும், பெண்களுக்கு இல்லை என்பதாக அல்ல. ஆண்களிடத்தில் எப்படி அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஈமான் இறையச்சம் எப்படி வலுவாக இருக்க வேண்டுமோ அதே போன்று பெண்களிடத்துல இருக்கணும். அதனாலதான் அல்லாஹு தஆலா தனித்தனியா சொல்றான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், நிச்சயமாக முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல் கானிதீன வல் கானிதான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுள்ள ஆண்களும் நம்பிக்கையுள்ள பெண்களும், உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் உண்மையை பேசக்கூடிய பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையை பேசக்கூடியவர்கள். அதே போன்று வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையுள்ள ஆண்களும் பொறுமையுள்ள பெண்களும். அதே போன்று வல் ஹாஷியீன வல் ஹாஷியாத், அல்லாஹுவை தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களும். இதுல எல்லாத்துலயுமே அல்லாஹு தஆலா ஆண்கள் பெண்களை சேர்த்து அல்லாஹ் சொல்லிட்டு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹுவிற்கு நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ். இத்தனை பேர் இவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு நீங்க அல்லாஹுவிற்கு பயந்து நடந்து கொள்ளுங்க. அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களை கண்டால் நீங்க ஒதுங்கிடுங்க. அதே போன்று அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்க செஞ்சிடக்கூடாது. நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும், நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும், நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும், நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும், உங்களுடைய வெட்க ஸ்தலங்களை ஹராமான செயல்களில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக ரப்புல் ஆலமீன் ஒரு தன்னுடைய அடியானுக்கு தன்னுடைய இறைவசனத்தின் மூலமாக சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தி. இப்ப இந்த குணம் யாருடைய உள்ளத்துல வந்துருச்சோ எல்லாம் வல்ல இறைவன் அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, அவருக்கு மகத்தான மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகின்றான், மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் வழங்குவான் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த திருமறையின் வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அல்லாஹுவிற்கு பயந்து நடப்பதை அல்லாஹ் விரும்புறான். என்னுடைய இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான், யாருமே பார்க்கல என்பதாக எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த இறையச்சத்தை அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களிடத்திலையும் பெண்களிடத்திலையும் அல்லாஹ் விரும்புறான். அப்ப 2 பேருக்குமே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும்.
அல்லாஹ் எப்பவுமே நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதுல இருந்து நம்மனால முடிந்ததை அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வது, அதுக்கு பேர் தான் தர்மம். அதே போன்று பொறுமையாக இந்த உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையில பொறுமையை மேற்கொள்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம ஹதீஸ்கள்ல எடுத்து பார்க்கிறோம். அவங்களுக்கு அல்லாஹு தஆலா தனித்தனி சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லா நபிமார்களும் வந்தாங்க. அந்த எல்லா நபிமார்களையும் விட எல்லா மனித சமுதாயத்திற்கும் ஒப்பற்ற உயர் தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்றார்கள். ஹஸரத்துனா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், அவங்க ஒரு நபி, ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், முகம்மது நபியினுடைய உம்மத்துல, முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். முகமது நபியினுடைய உம்மத்துல ஒரு ஆளாக நான் இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டாங்க. அந்த முகமது நபியினுடைய உம்மத்துல ஒரு ஆளாக நாம இன்னைக்கு இருக்கிறோம். நம்மை போன்று ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு நபி ஆசைப்பட்டார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்தஸ்தும் மிகவும் உயர்வானது என்பதாய் நம்மளால புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு 5 வகையான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களை கண்டால் எதிரிகள் அஞ்சி கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை கண்டால் எதிரிகள் என்ன செஞ்சிருவாங்க, பயப்படுவாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், என்னென்னமோ நினைச்சிட்டு வருவாங்க. ஆனா அவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த எதிரிகளுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி போனவங்க தான், கொல்லணும்னு சொல்லிட்டு போனவங்க தான். ஆனா என்ன செஞ்சிச்சு, அவர்களை கண்டவுடன் ஒரு பயம் வந்தது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னை கண்டால் எதிரிகள் அஞ்சுவார்கள். இரண்டாவது, பூமி முழுவதும் தொழும் இடமாக எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் நம்ம எங்க போனாலும் என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தொழுதுக்கலாம். நாம பயணத்துல இருந்தாலும் தொழுதுக்கலாம், அல்லது பயணத்தை முடிச்சுட்டு ஒரு இடத்துல நாம இருக்கிறோம் தொழுதுக்கலாம். ஆனா மற்ற நபிமார்களுடைய சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு தொழுவுறதுக்குன்னு ஒரு இடம், குறிப்பிட்ட இடம் இருக்கு, அங்கதான் போய் தொழ முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்களுக்கும் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் பூமி முழுவதும் எங்க வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், அந்த இடம் சுத்தமா இருந்தா போதும், அந்த இடம் நஜீஸ் இல்லாம இருந்தா போதும். நம்ம ஒரு எங்க போனாலும் நஜீஸ் இல்லாம சுத்தமான இடமாக இருந்தால் எங்க வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், தொழுகலாம். அதனாலதான் சொல்றாங்க, பூமி முழுவதும் தொழுகக்கூடிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்பதாக சொன்னாங்க. மூணாவது, கனிமத் பொருள் எனக்கே சொந்தமாகும். போர்க்களத்துல இந்த கனிமத் பொருள் எல்லாம் கிடைக்கும். அப்ப அதெல்லாம் என்ன செய்யலாம், இவங்களுக்கு சொந்தமாக அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தான். நான்காவதாக, மறுமை நாளையில எல்லாத்துக்கும் ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எந்த அளவுக்கு அந்த பரிந்துரை வேலை செய்யும் சொன்னா, நரகவாதி என்பதாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிந்துரை செய்தால் அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை, அவ்வளவு பெரிய ஒரு பரிந்துரை, ஷஃபாத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அவங்க சொன்னாங்க, மறுமை நாளில் ஷஃபாத் என்னும் பரிந்துரை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, இந்த உலகத்திற்கே நான் நபியாவேன் என்பதாக சொல்றாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ அவங்க நபி அல்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு நபி என்பதாக தன்னை பற்றிய ஒரு 5 செய்தியை சொல்றாங்க. இவங்களை பற்றிய செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரன் வ நதீரா. நபியே, நாம் உம்மை மனிதர்கள் அனைவருக்கும் நல்ல செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்துள்ளோம். வலாக்கின்ன அக்ஸர நாஸி லா யஅலமூன். ஆனால் மனிதர்களின் பெரும்பாலானவர்கள் என்ன செஞ்சுக்கல, இதை அறிந்து கொள்ளவில்லை என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒருவர் அறிந்து கொண்டால் அவங்க வாழ்க்கைய, அவங்க வழிமுறைய, அவர்களுடைய செயல்பாடுகளை,
அவங்க கற்று தந்ததை ஒருவர் அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்துல அதை செயல்படுத்துறார். அதுக்கு பேரு சுன்னத். அவரு தன்னுடைய குடும்பத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தன்னுடைய எல்லா விதமான நிலையிலையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையை ஒரு மனிதர் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு சுன்னத்தையும் பார்த்து பார்த்து அவர் செய்ய ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவருக்கு வழங்கக்கூடிய அந்தஸ்து என்னன்னு சொன்னா, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிடும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் அவருக்கு கிடைக்கும், பரிந்துரை கிடைக்கும். நாளை மறுமை நாளில் அவங்க பரிந்துரை செய்வாங்க, இவர் நமக்காக வேண்டி. யாருக்காக வேண்டி? அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றியவருக்காக வேண்டி அவங்க பரிந்துரை செய்வாங்க. அவருக்கு ஏதேனும் வேறு விதமான திருப்பு வழங்கப்பட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையை கொண்டு என்ன செஞ்சிருவார்? அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இப்ப யாருக்கு நாயகனுடைய பரிந்துரை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வை நிராகரிக்காமல், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரிக்காமல், புறக்கணிக்காமல் அதை முழுவதுமாக பின்பற்றியவருக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை வழங்குறான். அதுல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பசித்தவருக்கு உணவளிப்பதும் தாயித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பதும் உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வதும் உங்களுக்கு சிறந்ததை ஏற்படுத்தும், சொர்க்கத்தை என்ன செய்யும்? அந்த செயல் பெற்று தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறுவதற்கு இது ஒரு பெரும் பாக்கியமாக அமையும். நாவை பாதுகாப்பது, தாயித்தவருக்கு தண்ணி கொடுப்பது, பசித்தவருக்கு உணவளிப்பது, இந்த செயல் என்ன செய்யும்? சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்று தரும். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும் இது பாதுகாப்பை பெற்று தரும். எல்லாம் வல்ல இறைவன் அவனை நிராகரிக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களை விட்டும், அவனை நிராகரிக்கக்கூடிய அந்த செயல்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாயில்லாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.